கஜா கஜா டாக்டர் ஜட்கா காப்பியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க சார். விடிய விடிய வேலை செஞ்சா உடம்பு கெட்ட போயிடும். நான் நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இந்த பாக்ஸ்ல ஒரு மனுஷன் ஏறி படுத்தான்னா அடுத்த செகண்டே அவன் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருவான் தெரியுமா? காலையில எழுந்திரிச்சதும் அவன் ஃப்ரெஷ்ஷா இருப்பான்பா. டேய் பூசணிக்கா மாட்டேங்க, நிம்மதியா படுத்து தூங்க ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டியா? நீ வாழ்க வளருங்க. நான் நிம்மதியா தூங்கிய பல நாள் ஆச்சுடா. எனக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை. தூங்கினா கூட சாப்பாடை பத்தி தான் நினைக்க தோணுது. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீ வேணா வந்து படுத்து பாரு, உடனே நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருவ. மோட்டோ பி கேர்ஃபுல். இது வரைக்கும் டாக்டர் ஜட்கா கண்டுபிடிச்சது எல்லாமே ஏடா கூடமா என்னென்னமோ பண்ணிருக்கு. அட போடா. பாத்தியா என் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு? பாக்ஸ்ல படுத்த உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டான். இதுல படுத்து தூங்கினா கனவு வருமாண்டா? அட ஆமாப்பா, நீ முதல்ல படுத்து தூங்கு, கனவு தானா வரும். கனவுல ஐஸ்வர்யா ராய் வந்தா ஓகே தான். பாத்தீங்களா, 10 செகண்ட்ல அவன் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். நான் தூங்கி கனவு கண்டுகிட்டு போது சூடா 2 பிளேட் சமோசா கொண்டாந்து எனக்கு கூடு. மோட்டு, வாயை மூடிட்டு படுத்து தூங்கு. தூங்கினா தானே உனக்கு கனவு வரும். நான் பவரை ஜாஸ்தி பண்ணிட்டேன். அவன் இப்ப கண்டிப்பா தூங்க ஆரம்பிச்சிருவான். ராத்திரி பகல்னு நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகல. இந்த மிஷினை நான் கோடிக்கணக்குல விற்க ஆரம்பிச்சிருவேன். தூங்கிக்கிட்டு இருக்கிற மோட்டுவை நான் நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன். அந்த மோட்டுவை ஒரேடியா நிரந்தரமா தூங்க வைக்கிறேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. இல்ல நம்பர் 2 பஞ்ச் டைலாக் பண்றீங்க பாஸ். அட அங்க பாருங்க, ஜான் மோட்டோவை கிட்னாப் பண்ணிட்டு போறான். ஏய், வண்டியை நிறுத்து, நிறுத்து. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், வண்டியை நிறுத்து. நல்ல அருமையான தூக்கம். சூடா சமோசா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஐஸ்வர்யா ராயே கொண்டாந்து கொடுத்தா இன்னும் பிரமாதமா இருக்கும். இப்ப உனக்கு சமோசா தான் வேணுமா? ஒரு நிமிஷம் இரு, பாஸ்கெட்ட நான் காசு வாங்கிட்டு போய் பார்சல் வாங்கிட்டு வரேன். உருளைக்கிழங்கு இல்லாத சமோசாவோ, சாம்பார் இல்லாத தோசையோ, மசாலா இல்லாதவோ மண்டையும் ஒண்ணு தாட்டா. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. அட, இது நம்ம பாஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கு. எங்க இருந்து வருது? சரி, முதல்ல மோட்டோ தூக்கி கீழே இருக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் முகத்து மேலேயே ஷூவை வச்சு பாலிஷ் பண்ணுவேன் உன்ன. நீங்க 2 பேரும் வயிறு முட்டை சாப்பிடதா லாய்க்கு, வேலை செய்யறதுக்கு லாய்க்கே இல்ல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க, அசத்திட்டீங்க. இப்ப நான் அசத்துறது முக்கியம் இல்ல, மோட்டுவை சீக்கிரமா தூக்கிட்டு போங்க. நம்ம பிளான சக்சஸ் ஆக்குங்க. போங்கடா. ஓகே பாஸ். இங்க பாருங்க பாஸ், நான் 2 டயரை கழட்டிட்டு வந்துட்டேன். பாஸ், சமோசா சமோசா சூடா சமோசா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சமோசா என்ன? இந்தாங்க. அடே, காது ஊத்துட்டு போயா. னம் 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 னம்.
பாஸ், நம்ம எப்பவும் சமோசாவை ஸ்டாக் வச்சுக்கணும். பட்லு வந்தா அவனுக்கும் தரணும்ல. நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன பாஸ் பாஸ் மோட்டு எஸ்கேப் ஆயிட்டான் பாருங்க. எஸ்கேப் ஆயிட்டான். மோட்டோ எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. நான் அவனை இன்னைக்கு கண்டிப்பா மேல அனுப்பிதான் வைக்க போறேன். பாஸ் பாஸ் கொஞ்சம் அங்க பாருங்க. நல்லா கீழே பாருங்க. பாஸ், இப்போ இந்த சமோசாவை நான் யாருக்கு தரணும் பாஸ்? அந்த சமோசாவை தூக்கி போட்டுட்டு இங்க வந்து மோட்டோவை பிடிக்கிற வழிய பாரு. சமோசா மூட்டை அதோ போறான் பாருங்க. வாங்க சீக்கிரமா போய் அவனை பிடிக்கலாம். இப்ப மோட்டுவை எப்படி பிடிக்கிறது? அவன் நம்ம கையில சிக்கியும் எஸ்கேப் ஆயிட்டான். உடனே ஏதாவது பண்ணணும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பாராட்டு முக்கியம் இல்ல, அவனை புரட்டுறதா முக்கியம். சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க. பாரத தாய் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க. சமோசா 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 சீக்கிரமா வந்துரு சமோசா. அட பாவி. அம்மா. எல்லாரும் ஏண்டா என் மேலேயே லேண்ட் ஆகுறீங்க? இன்னும் வேற யாராவது பாக்கி இருந்தா வாங்கடா. முடிஞ்சது. அட தூக்கத்துல கூட உனக்கு சமோசா தான் கனவுல வருதா? ஏய், எங்க பாரு, உனக்கு சமோசா கொடுக்க மாட்டேன். எத்தனை நாள் ஓசியில திருட்டு போன? அடே, அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வந்திருக்கு. அதனால அவனுக்கு தொடர்ந்து சமோசா கொடுத்துக்கிட்டே இரு. அவன் கண்ணு முழிச்சானா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து. விட்டுறாத, குடு, சீக்கிரம் குடு. அப்படியா? ஆமா ஆமா.
இது என்னையா புது டிராமாவா இருக்கு? சாப்பிட்டு தொலை. ஐயோ ரோசா, இன்னும் எவ்வளவு சாப்பிட போறீங்க? கடையில இருந்த மொத்தத்தையும் சாப்பிட்டீங்க. ஐயோ என்ன விட்டுருங்க ஐயா, இப்படியே போனா கடைக்கு வாடகை கூட கொடுக்க முடியாது. அட அவன் எந்த நேரத்திலயும் முடிச்சுக்கலாம்ப்பா. முடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகலாம், இல்லனா 2 மாசம் ஆகலாம். என் கடை காலி.